ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், R2DH ஃபேமிலியின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நம் பார்வைக்கு வரவிருப்பது மட்டன் கோலா உருண்டை குழம்பு. இதற்கு தேவையான பொருட்கள் என்னவென்று பார்ப்போமா? பட்டை 2, கிராம்பு 2, மிளகாய்த்தூள் 4 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், மிளகுத்தூள் அரை ஸ்பூன், சீரகத்தூள் அரை ஸ்பூன், கரைத்த புளி சிறிது, அரைத்த தேங்காய் 1 மூடி, சின்ன வெங்காயம் 10, பெரிய தக்காளி 1, கல்லுப்பு தேவையான அளவு, கத்தரிக்காய் 4, நெஞ்சு எலும்பு சூப். தேவையான பொருட்கள் என்னவென்று பார்த்தாச்சு. இப்போ அதற்கான செய்முறை விளக்கத்தை பார்ப்போமா? சிறிது எண்ணெயில் பட்டை கிராம்பு சேர்த்து தாளித்து, பின்பு வெங்காயம் தக்காளி இவை இரண்டையும் சேர்த்து வதக்கவும். பிறகு மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள் இவை அனைத்தையும் எண்ணெயில் போட்டு லேசாக வதக்கவும். பின் கரைத்து வைத்திருக்கும் புளியை அதில் ஊற்றவும். தேவைக்கு உப்பு சேர்த்து கொள்ளலாம். மசாலா வாசனை போனவுடன் நெஞ்சு எலும்பு சூப் அதில் ஊற்றவும். பின் கத்திரிக்காய் சேர்த்து கொள்ளலாம். நன்றாக கொதி வந்ததும் அரைத்த தேங்காயும் சேர்த்து கொள்ளவும். இப்பொழுது கோலா உருண்டைகளை 5 5ஆக உருட்டி குழம்பில் போட்டு உருண்டைகள் மிதந்து மேலே வரும் பொழுது அடுத்த 5 உருண்டைகளையும் உருட்டி குழம்பில் போடவும். பின் கொதி வந்ததும் இறக்கவும். இதோ கோலா உருண்டை குழம்பு ரெடி. கோலா உருண்டைகள் மற்றும் எலும்பு சூப் வைப்பது எப்படி என்பதை நாம் போட்டிருக்கும் மற்றொரு வீடியோவில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.